சயின்ஸ் இஸ் அல்டிமேட், அறிவியல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவியலாளர்களும் சொல்லலை. அது ரொம்ப அபத்தம், நானும் அப்படி நம்பலை. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இருள், ஒரே இருட்டாக இருக்குது. மின்மினி பூச்சி அளவுக்கு ஒரு சின்ன வெளிச்சம், இன்றைக்கி ஒரு கேண்டில் லைட் அளவுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெழுகுவத்தி அளவு இருக்கிற வெளிச்சம், அதுதான் அறிவியல். நாம் அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அறிவியலை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன், கண்ணு கெட்டதும் அந்த இருட்டை ஃபுல்லாக கடைக்கோடி வரைக்கும் என்ன இருக்குங்கிறது அந்த மெழுகுவத்தி வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்கும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி யாரும் சொல்லலை, அப்படிலாம் இல்லை. கால் செகண்ட் சொன்ன ஒரு கோட் தான் ஞாபகம் வருது. சயின்ஸ் இஸ் நாட் பர்ஃபெக்ட், பட் சயின்ஸ் இஸ் த ஒன்லி டூல், த ஒன்லி பெஸ்ட் டூல் வி எவர் ஹேவ் அப்படிங்கிறார். அதனால் இந்த வெளிச்சத்தை வச்சு இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த வெளிச்சத்தை அதிகமாக்கி நம்மளை சுற்றி அதீத அளவில் சுற்றி நமக்கு என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் சயின்ஸ் அப்படிங்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் வானத்தில் பார்க்குறோம், ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். கலீலியோ காலத்தில் இருந்த டெலஸ்கோப் வேறு, இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற டெலஸ்கோப் வேறு. நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துடும். ஃப்யூச்சரில் இன்னும் அந்த டெலஸ்கோப் மாறலாம், இன்னும் பலாயிரம் வருடம் கழிச்சு அந்த டெலஸ்கோப் மாறலாம். சயின்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ which doesn't mean சயின்ஸ் வளருதுன்னு அர்த்தம் கிடையாது. ஹியூமனுடைய கெப்பாசிட்டி வளருது அந்த சயின்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஸோ சயின்ஸ் டோன்ட் ஹேவ் எனி லிமிட்டேஷன், ஹியூமன் ஹேவ் அ லிமிட்டேஷன் டு ஆக்சஸ் த சயின்ஸ். கைண்ட் ஆஃப் மித் பஸ்டர் இன்றைக்கி, அதாவது ரொம்ப காலமாக நம்பப்பட்டு இருக்க விஷயம், ஈவன் நீங்கள் கூட சில விஷயங்கள் இதிலேருந்து நம்பிட்டு இருக்கலாம், ஓ இதெல்லாம் இப்படியா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அதெல்லாம் அப்படி இல்லைன்னு உடைக்கிற மித் பஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சென்டர் ஆஃப் த எர்த், பூமியுடைய மையம் என்ன அப்படின்னு நிறைய பேர் என்ன இன்ஸ்டாகிராமில் கேட்டிருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், 2Dயில் இருந்தால் ஒரு வட்டம் வரைஞ்சி அதோட மையம்னா நடுவில் புள்ளி வச்சிட முடியும், ஒரு கட்டம்னா அப்படி வரைஞ்சி நடுவில் புள்ளி வச்சிட முடியும். பட் 3Dயில் இருக்கிற ஒரு கோலத்தில் மையம் அப்படிங்கிறது அவருடைய உள்ளதாக இருக்கே தவிர மேற்பரப்பில் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சிதம்பரமா, ஏன்னா போய் கூகுளில் பண்ணாலே சென்டர் ஆஃப் த எர்த்துன்னு ஸ்பேஸ் அடித்தாலே சிதம்பரம்ன்ற அளவுக்கு அந்த பொருள் இருக்குது. ஸோ அது உண்மை கிடையாது. பூமியுடைய மையம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி பந்தோடைய மையத்தில் இருக்கிற அந்த இன்னர் கோர் தான். இதையொட்டி நிறைய என்கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்னென்னா, நடராஜர் சிலையே அப்புறம் யூரோப்பில் ரிசர்ச்சர்ஸ் CERN-உடைய வாசப்படியில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, 1960 இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா யூரோப் அவங்களுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும், CERN-ஆக இருக்கட்டும், நாம் அவங்க கூட இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்ல முறையில் இந்தியாவுக்கும் அவங்களுக்குமான அறிவியல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட தொடர்பு நல்லா இருக்கிறதால இந்தியா கொடுத்த கிஃப்ட் தான் அது. CERN-க்கு இந்தியா ஒரு கிஃப்டாக ஒரு நடராஜர் சிலையை கொடுத்தாங்க. அதை அவங்க வாங்கி கார்டனில் வெளியில் அழகாக அதை வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர அதுக்கும் ஸ்பேஸ் சயின்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்தது திருநள்ளாறு. இந்த மித்து எப்பயோ உடஞ்சிருச்சு, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு மேலே இன்றைக்கும் சேட்டலைட்டுகள் ஸ்தம்பித்து போகிறது, வேலை செய்யாமல் நிற்குது, ஒரு நிமிஷம் அப்புறம் தான் கடந்து போகுது அப்படிங்கிற செய்தி. இது ரொம்ப பழைய செய்தி, நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாங்களே தெரிஞ்சிருக்குன்னு நினைப்பீங்க, நம்ப மாட்டீங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இதை உண்மைன்னு எனக்கு எதிராக நின்று பேசினார். அது இப்போ இன்னும் இந்த விஷயம் போய் இன்னும் கடைக்கோடி மக்களுக்கு சேரலைன்றதால திரும்ப சொல்கிறேன். அப்படிலாம் எந்த ஒரு சேட்டலைட்டும் திருநள்ளாருக்கு மேலே நின்று செயல்படாமல் போனதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரோவில் நம்ம ஊரை சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் அவர் பதவியில் இருக்கும்பொழுது அவர் நாங்கள் இதை ரிசர்ச் பண்ணோம், அந்த மாதிரிலாம் நம்ம இடத்த கிராஸ் பண்ணும்போது சேட்டலைட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு ட்ராக் பண்ணோம், எந்த ஒரு சேஞ்சும் இல்லைன்னு அவரும் அஃபிஷியலாக நிறைய தடவை இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார். ஸோ அது வதந்தி, புரளி, நம்பாதீங்க. ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லப்படுற பௌர்ணமி அன்னைக்கு கடலில் அதிகமான அளவு அலை இருக்கிறதுக்கு காரணம் நிலவு தான் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் உண்மை அது இல்லை. சயின்ஸில் நம்புறவங்களுக்கு கூட சில பேருக்கு அது ஷாக்கிங்காக இருக்கலாம். என்னது மூன் தானே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, எஸ், மூன் அப்படிங்கிறது நிலவு கடல் அலைகளை அதிகமாக்குதான்னு கேட்டால் கிராவிட்டியால், ஈர்ப்பு விசையால் இருக்குது, அதோடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் பிறையாக இருக்கும்போது நிலவு ரொம்ப தூரமாக இருக்குது, அதிகமான வெளிச்சம் பட்டு முழு நிலவாக இருக்கும்போது நம்ம பூமிக்கு ரொம்ப கிட்ட இருக்குங்கிற அந்த டிஃப்ரென்ஸ்லாம் அதிகம்லாம் கிடையாது. ஸோ அதனால் கிராவிட்டியில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த டைமில் சூரியனும் நிலவும் நம்ம பூமிக்கு மிக அருகில் இருக்கிறதால தான் அதிகமான அலைகள் உண்டாகுது. நிலவு மட்டுமே கிடையாது, நிலவு, சூரியன், இது ரெண்டும் வழக்கத்தை விட பௌர்ணமி அப்போ நம்ம பூமிக்கு மிக அருமையில் இருக்கிறதால சூரியன், நிலவு இந்த இரண்டோடைய காம்போவால் தான் அதீதமான பௌர்ணமி அப்போ அலைகள் கடலில் அதிகமாக உருவாகிறதுக்கு காரணம். நிலவு மட்டுமே அல்ல. அடுத்தது, மனிதனுடைய மூளை 5% தான் பயன்படுத்துகிறான், ஐன்ஸ்டீனை கூட 10% தான் பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கமெண்ட்டில், நம்ம போன வீடியோவில் நினைக்கிற கமெண்ட்ஸில் எங்கேயோ பார்த்த ஞாபகம். ஆனால் உண்மை என்னென்னா, மனிதன் மூளையை எவ்வளோ பயன்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 16% பயன்படுத்துகிறான். ஆனால் 100% பயன்படுத்துகிறான். குழப்பமாக இருக்கும்ல.
என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு அறையில் நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹால் இருக்குது, கிச்சன் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. கரண்ட் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் லைட்டை யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக பாத்ரூம் போனால் பாத்ரூம் லைட் போடுவோம், கிச்சன் போனால் கிச்சனில் லைட் போடுவோம், ஹாலில் இருந்தால் லைட் போடுவோம், அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடும் இல்லையா? எல்லா இடத்துலையும் நம்ம லைட் போட்டு இருக்க மாட்டோம். எங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் லைட் போடுவோம், அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம். இது எதுக்காக? கரண்ட்டை நம்ம சீக்கிரமாக பயன்படுத்துறதுக்காக. அந்த மாதிரி தான் இந்த பிரெயின் அப்படிங்கிறது. ஏற்கனவே நம்ம உடம்புல அதிகமான எனர்ஜியை பயன்படுத்துறது பிரெயின் இல்லையா? அது டயர்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், ஒட்டுமொத்த பாடியும் ஆஃப் ஆகிடும். அதனால் பிரெயின் என்ன பண்ணிக்குதுன்னா, கம்மியான அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் எனர்ஜி யூஸ் பண்ணிக்குது. மூளையோடைய எல்லா பகுதியுமே வந்து வேலை செய்யுது, ஆனால் பார்ஷியல் ஆக்டிவேட் ஆகுது. சில தேவையான நேரத்தில் மட்டும் மெமரிக்கு அந்த இடத்த மட்டும் பயன்படுகிறது, சில முக்கியமான இடத்துக்கு ஒரு பகுதி இப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள் மட்டும்தான் அப்பப்போ ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் ஒரே நேரத்தில் 16% இது ஆக்டிவாக தான் இருக்குது. மற்ற பகுதிகள் மாறி 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 தேவையான இடத்துக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவ் ஆகுது. ஸோ 100% மூளையை யூஸ் பண்ணிட்டா மற்ற பகுதிகள்லாம் எனர்ஜி என்ன ஆகுறது? அதனால் எவல்யூஷனில் நாம் அது பார்ஷியலாக கொஞ்சமாக பயன்படுத்துறதுக்கு காரணமே சிக்கனமாக அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் மூளை 100% யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மூளை எல்லா பகுதியும் வேலை செய்து தேவையான இடத்துக்கு தேவையான அளவு பயன்படுத்திக்குது, அவ்வளவுதான். அப்புறம் இது உடனே லூசி படத்தில் 100% யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷன் தான். அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். நியூட்டனுடைய ஆப்பிள் ஸ்டோரி. நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தார், அவர் தலையில் ஆப்பிள் விழுந்தது, அதை வச்சு தான் அவர் டக்குனு கிராவிட்டி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, கரெக்டாக நம்ம அப்படி டேரெக்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலேருந்து ஒரு ஆப்பிள் விழுந்தால் ஏன் இது கீழே விழுதுன்னு அவர் யோசிக்கிற தாட் ப்ராசஸ் மூலமாக தான் அந்த கிராவிட்டியை அவர் கண்டுபிடிச்சார். கிராவிட்டி அப்படிங்கிறது அன்றைக்கி ஒரு நாள் காலையில் விழுந்துச்சு ஈவினிங்லாம் கண்டுபிடிக்கல. அது கிட்டத்தட்ட 10-13 வருட ப்ராசஸ், ஒரு பெரிய ஒரு ப்ராசஸில் தான் அந்த கிராவிட்டி அப்படிங்கிறத அவர் டிஃபைன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆப்பிள் கதை அப்படிங்கிறது உண்மையான நடந்த கதை கிடையாது, அது வந்து ஒரு தாட் ப்ராசஸ். இந்த ஆப்பிள் தாட் ப்ராசஸ் மூலமாக நியூட்டன் எப்படி கிராவிட்டி கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம பூமியில் இருக்கிற கடலே 5% கூட நம்ம இது வரைக்கும் ஆராயலை, அதுக்குள்ளே உங்கள் ஸ்பேஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்கிறத பார்த்துருக்கேன் கமெண்ட்டில். ஆக்சுவலாக நான் இதையும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் விளக்கி சொல்லியிருக்கேன். NOAA அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஓஷனோகிராஃபிக் அட்மாஸ்பியர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து ஓஷனோகிராஃபிக் பற்றி நம்ம கடலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. பல நாடுகள் பண்ணுறாங்க, அமெரிக்கா மட்டும் இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம கடலை வந்து கிட்டத்தட்ட 80%, 70-80% நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் கடியில் இருக்கிறதுக்கான லேயர்ஸ்லாம் நம்ம மேப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5% தான் நம்ம கடலை அறிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து. நம்ம 80%க்கு மேலே அறிஞ்சு வச்சுருக்கிறோம். மேபி இன்னும் டீப்பர் ஸ்டடீஸ் தேவைப்படலாம் உள்ளே போயிட்டு. பட் எங்கே மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, எங்கெல்லாம் அடியில் மலைகள் இருக்குது, எங்கெல்லாம் ட்ரன்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறோம். இதை பற்றி அதிக தகவல் தெரியணும்னா ஓஷனோகிராஃபிக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். கடல் கடியில் என்னென்ன ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு, என்னென்ன இருக்குன்றத டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிய வரும். நம்ம வானத்தில் பார்க்குற நட்சத்திரங்கள் எல்லாமே இன்றைக்கி நாம் பார்க்குற லைவ் கிடையாது. அதெல்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நட்சத்திரங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட அந்த தூரங்கள் பார்த்திங்கன்னா லைட் இயர்ஸில், அதாவது ஒளி வந்து ஒரு ஆண்டில் பயணம் பண்ணுறது தான் லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ஒளியாண்டாக இருக்கலாம், 100 ஒளியாண்டு, 1000 மில்லியன் பில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கலாம். ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்கிற நட்சத்திரங்களோட ஒளி நம்மளை வந்து சேரவே பல ஆண்டுகள் ஆகும். ஸோ அப்படி முன்னாடி புறப்பட்ட ஒளிகள் இப்போ தான் நம்மளை வந்து சேர்ந்துருக்கு, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வானத்தில் நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் எல்லாமே லைவாக நம்ம நட்சத்திரங்களை பார்க்கல. காலையில் சூரியனுடைய ஒளியே நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திடீர்னு சூரியன் வெடிச்சிருச்சு இல்லை காணாமல் போயிடுச்சுன்னா அது நமக்கு தெரியறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த நட்சத்திரங்கள்ங்கிறது ரொம்ப 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 தூரமாக இருக்குது. சார்லஸ் டார்வின் இவர் தான் எவல்யூஷனை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது இல்லை. அவருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எவல்யூஷன் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஈவன் சொல்லப்போனால் டார்வினுடைய தாத்தா, கொள்ளு தாத்தாவே பார்த்திங்கன்னா அந்த எவல்யூஷனை பயாலஜிக்கல் சேஞ்சை வந்து அவரே எழுதியிருக்கிறார். ஸோ அப்போ வந்து இந்த சாலிடாக வந்து எவல்யூஷன் இப்படி தான் சொல்லலை. சார்லஸ் டார்வின் தான் ஹவு இட் ஹேப்பன்ஸ், எவல்யூஷனுங்கிறது எப்படி நடக்குதுங்கிறத படிப்படியாக பல விதமாக அதை பற்றி எழுதுகிறார், அதை பற்றி விவரிக்கிறார். அதனால தான் அவர் ஃபேமஸ் ஆகிறார். ஸோ எவல்யூஷனுங்கிறது டார்வினுக்கு முன்பிறல்லையும் இருந்தது. அது வந்து ப்ரீ டார்வினியன் தேர்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ டார்வினியன் தேரி நீங்கள் போட்டு பார்த்தாலே அதுக்கு முன்னாடி யார் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் டார்வின் தான் ஸ்ட்ராங்காக அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொன்னார். அதையொட்டி இன்னொரு மித் என்னென்னா, பூமியில் முதல் உயிர் எப்படி உண்டானதுங்கிறத வந்து எவல்யூஷன் சொல்லவே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து கடவுள் உண்டாக்குனார், அது இது கிரியேஷன், அதுக்கு சம்மந்தமாக பேசும்போது வந்து உயிர்கள் பூமியில் எப்படி உண்டானதுன்றதை பற்றி எவல்யூஷன் பேசலை. ஒரு உயிர் எப்படி இன்னொரு உயிராக பரிணமிச்சதுங்கிறத பற்றி மட்டும்தான் எவல்யூஷனுங்கிறது பேசுது. அதை தொடர்ந்து நம்ம எவல்யூஷனில் இருக்கிற இன்னொரு மித்து என்னென்னா, அது மித்துன்னு சொல்ல முடியாது, போகிற பக்கம் நம்ம அப்படி எளிமையாக சொல்லிவிடுவோம். பட் ஆக்சுவல் கருத்து அது இல்லை. அது என்னென்னா, குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். ஸோ அது எக்ஸாக்டாக அது கரெக்டான டேர்ம் கிடையாது.
குரங்குக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா காமனான ஒரு மூதாதையர், ஒரு ஆங்சஸ்டர் இருந்தார். அதாவது என்னென்னா, ஒரு 60 70 லட்சம் வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மூதாதையர்லேருந்து தான் குரங்காக இருக்கட்டும், சிப்பான்சி, கொரிலா, மனிதர்கள்னு பிரான்ச்சஸ் உண்டாகுது. அப்போ என்னென்னா, நம்ம எல்லாத்துக்கும் சில லட்சம் வருடங்களுக்கு முன்பு காமனான ஒரு மனிதன், காமனான ஒரு என்ன சொல்கிறது, ஏப் லைக் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கு காமனான ஒரு ஆங்சஸ்டர்லேருந்து தான் நாமளாம் பிரிஞ்சோம் அப்படிங்கிறது தான். ஸோ குரங்குல இருந்தோ, ஏப்பில் இருந்தோ, கொரிலாவில் இருந்தோ மனிதன் பிறக்கவில்லை. அவங்களாம் நமக்கு சிப்ளிங்ஸ், அதாவது சித்தப்பா பசங்க மாதிரி. யோசிச்சு பாருங்கள், சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்களை பார்த்துட்டு அவங்க தான் எனக்கு தாத்தான்னு சொன்னால் எவ்வளோ தப்பாக இருக்குமோ, அந்த மாதிரி குரங்குலேருந்து மனிதன் வந்தான்ங்கிறது தவறான ஒரு இது. அப்புறம் இந்த எவல்யூஷன் சம்மந்தமாக உடனே வந்து இன்றைக்கி ஏன் குரங்குகள் இருக்குன்னு பழைய கேள்வி எடுத்துகிட்டு வராதிங்க தயவுசெய்து. 4-5 வீடியோ வந்து இந்த எவல்யூஷன் போட்டிருக்கேன். எஸ்பெஷலி 5th வீடியோவில் இந்த கேள்விக்கெலாம் நிறையா எவல்யூஷன் சம்மந்தமான கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். எவல்யூஷன் பார்ட் 5 அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அதை போய் கிளியராக பாருங்கள். வானத்திலிருந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு, ஒரு விண்கல் மோதி டைனோசர்கள் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம். அழிந்தது தான். பட் அப்படி ஒரு விண்கல் விழுந்தோடனே எல்லா டைனோசர்களும் அழிஞ்சு போல. உலகம் முழுக்க நிறைய டைனோசர்கள் இருந்தது, நிறைய உயிர்கள் அழிந்தது. உண்மையாக அது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த அழிவு வந்து 1 நாள் 2 நாள் அழியல, கிட்டத்தட்ட 30,000 1,00,000 வருடம் வரைக்கும் அந்த அழிவு நீடித்ததுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த அழிவுங்கிறது வெறும் அந்த கல் மோதினதால் டைரக்டான அழிவு மட்டுமல்ல, அதை தாண்டி அது வந்து சுற்றுச்சூழல், இந்த ஈகோசிஸ்டத்தையே புரட்டி போட்டுச்சு. அந்த என்ன சொல்கிறது, அதனால் ஏற்படுத்தின மாசு, அந்த டஸ்ட் படலம், அது முழுக்க மூடினதால் சூரிய ஒளி உள்ளே வராமல் என்ன சொல்கிறது, ஒரு ஃபுட் செயினே பாதிக்கப்பட்டது. இதுக்கான சாப்பாடு கிடைக்காம போனது, அதனாலே அந்த இனங்கள் அழிய ஆரம்பிச்சது. வெப்பம் அதிகமானது. இப்போ கிட்டத்தட்ட கிளைமேட் சேஞ்ச் மாதிரி நடந்து இந்த அழிவுங்கிறது, இந்த உயிரினங்கள்லாம் அழியறதுக்கு பார்த்திங்கன்னா பல ஆயிரம் வருடம், லட்ச வருடம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்ட்ராய்டு, அந்த விண்கல் மோதி ஒரே நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ டைனோசர்கள் அழியல, ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆச்சு. ஸோ டைனோசர்கள் ஒரு நாளில் அழியவில்லை. 5 புலன்கள்னு சொல்லுவோம் இல்லையா, விஷுவல், ஆடிட்டரி, டச், டேஸ்ட், ஸ்மெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, இந்த மாதிரியான புலன்கள் 5 சொல்கிறோம் இல்லையா. அது மட்டுமே இல்லை, அதை தாண்டி நமக்கு இன்னும் 3 புலன்கள் இருக்குது. 5 புலன்கள் கிடையாது, நமக்கு 8 புலன்கள் அப்படின்னு சொல்லலாம். தெர்மோசெப்ஷன், சென்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுற்றி ஹீட்டாக இருக்குன்னா நம்ம அதை உணர்வோம். அது நாட் ஓன்லி இன் ஸ்கின், அது வந்து தனியான ஒரு உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலிபிரியசெப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலிபிரியம்னா உங்களுக்கு தெரியும், சமநிலை. நம்ம காதில் உள்ள இருக்கிற ஒரு லிக்விடால் தான் நம்ம நடக்கிறது, கொள்வது, பேலன்சிங் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஒரு சென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரோசெப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுணர்வு அப்படின்றாங்க. அதாவது நம்ம மூச்சு விடுறது, ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணுறது, பசி, இந்த மாதிரி பாடிக்கு உள்ளே இருக்கிற இந்த விஷயங்களை நம்ம உணர்றோம் இல்லையா, இதை தான் வந்து இன்ட்ரோசெப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய புலன்கள் தான் அப்படின்னு சொல்லலாம், சென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க, நிறைய மித்ஸ் இருக்குது. இன்றைக்கி நாம் சொன்ன மித்ஸில் எது உங்களுக்கு ஷாக்கிங்காக, ஆச்சரியமாக இருந்தது, புதுசாக இருக்குது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் எத்தனை பேருக்கு எது விஷயம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் என்னோடய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் அப்பப்போ நான் Q&A மாதிரி செஷன் வைப்பேன், திடீர்னு ஜூம் மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுவேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அங்கே வாங்க. இன்ஸ்டாகிராமில் லைவ் வருவேன். ஸோ சோஷியல் மீடியாவில் என் கூட நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் GK உடன். நன்றி.